அமெரிக்காவின் துணை அதிபராகும் ஜேடி வான்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த உஷாவை திருமணம் செய்தது இந்தியாவில் பெரிதாக பேசப்பட்டிருந்தது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து தற்போது ஜேடி வான்ஸ் திருமணம் செய்திருப்பதால் அவர் துணை அதிபராக இருந்து இந்தியாவிலே கூர்மையாக கவனிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஜேடி வான்ஸ் தற்போது அளித்திருக்கும் ஒரு பேட்டி USA டுடே என்ற ஊடகத்திற்கு அவர் வழங்கிய பேட்டி தற்போது பெரும் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அதிபர் பதவியை ஏற்க தான் தயார், உரிய தகுதியை பெற்றுவிட்டேன், கடந்த 200 நாட்களாக அதிபர் டிரம்பினுடன் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன், அவரிடமிருந்து பல விடயங்களை கற்றிருக்கிறேன், எனவே அதிபர் பதவிக்கு தயாராகிவிட்டேன், அதிபர் பதவியை ஏற்க தயார் என்ற வகையில் அவர் கூறியிருந்த கருத்து தற்போது வைரலாக அமெரிக்கா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே டிரம்புக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு நிலை ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. பல கோர்ட்டுகள் மூலமாக டிரம்பை இம்பீச்மெண்ட் என்ற பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற தகவலும் பரவி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இவர் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இவர் கருத்து தெரிவித்த பின்னணி என்பது சற்று வேறு விதமாக இருக்கிறது. அப்போ டிரம்புக்கு பல நேரங்களிலே உடல்நிலை சரியில்லை என்பது தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஜூலை மாதம் அதிகாரப்பூர்வமாக ஒயிட் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளை மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வெளியானது. அதிலே டிரம்புக்கு குரோனிக் வெனஸ் இன்சஃபிஷியன்சி என்ற நோய் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன நோய் என்றால், கால்களிலே அந்த ரத்தம் கால்களிலிருந்து இதயத்திற்கு செல்கின்ற ரத்தமானது கட்டிவிடும். அப்போது செல்லாத நிலையிலே அந்த இடங்கள் கருப்பாக, அந்த தோல் நிறைந்த கருப்பாக மாறிவிடும். இது இருப்பதால் பல நேரங்களில் அவருடைய கால்கள் வீங்கி இருக்கும். அது நமக்கு பல இடங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று கைகளிலும் அந்த பிரச்சனை அவருக்கு இருக்கிறது. இது வயதானால் பெரும்பாலானோருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், வெரிகோஸ் வெயின் என்றும் கூட இதை சுலபமாக சொல்வார்கள். பெரும்பாலும் வீங்கி பருத்து வலிக்கிற நரம்புகள் இதன் காரணமாக ஏற்பட்ட இதை வெரிகோஸ் வெயின்ஸ் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த குரானிக் வெனஸ் இன்சஃபிஷியன்சி என்பது கால்களில் உள்ள இரத்த நரம்புகளில் உள்ள வால்வுகள் சேதமடைவதால் ரத்தம் தேங்கி நிற்கும் ஒரு நாள்பட்ட நிலை. இதை தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் சிறை பற்றாக்குறை என்பார்கள். அது நிச்சயமாக பலருக்கு புரிய வாய்ப்பில்லை. எனவே குரோனிக் வெனஸ் இன்சஃபிஷியன்சி CVI என்று அழைப்பார்கள். இது கால்கள் ரத்தம் தேங்குவதையும், வலி, வீக்கம் மற்றும் தோல் மாற்றங்கள், தோலும் கருப்பாக மாறும், தோல் மாற்றம் குறிப்பிடும். அதற்காக அவருக்கு பிரத்யேக காலனி எல்லாம் தற்போது வடிவமைக்கப்பட்டு அதை பயன்படுத்துவதெல்லாம் பெரும் செய்திகளாக மாறி வந்தன. இந்த சூழ்நிலை அவர் உடல்நிலை குறித்து ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, நீங்கள் தயாராகி விட்டீர்களா என்ற கேள்வியை கேட்கும் பொழுது, நிச்சயமாக டிரம்ப் முழு சக்தியுடன் தற்போது இருக்கிறார். யாரும் நம்ப முடியாத அளவுக்கு இன்கிரெடிபிள் ஹெல்த், யாரும் நம்ப முடியாத அளவுக்கு அவர் நல்ல உடல்நிலையிலே இருக்கிறார். எனவே எந்த பிரச்சனையும் தொடர்ந்து அவர் இருப்பார். ஒருவேளை அசம்பாவிதங்கள் ஏதேனும் ஏற்பட்டால், ஏற்கனவே தேர்தல் கடந்த ஆண்டுகளில் 2 முறை அவர் மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது. எனவே ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் தான் அந்த அதிபர் பொறுப்பை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால், நான் டிரம்பிடம் கடந்த 200 நாட்களாக போதிய பயிற்சி எடுத்து விட்டேன் என்று ஜேடி வான்ஸ் அந்த பேட்டியிலே கூறியிருந்தார். தற்பொழுது உடல்நிலை சரியில்லை என்பது ஒரு பக்கம், மற்றொரு பக்கத்திலே டிரம்பை இம்பீச்மெண்ட், அதாவது பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இதனால் அமெரிக்காவிலே மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி வருகிறார், அமெரிக்க மக்களுக்கு எதிராக சதி செய்கிறார் என்ற வகையெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. பல போராட்டங்கள் தொடர்ந்து அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் ஜேடி வான்ஸ் USA டுடே ஊடகத்திற்கு அதிபர் பதவி ஏற்க தயார் என்ற வகையில் அவர் கூறியிருப்பது, ஒருவேளை அசம்பாவிதம் எதுவும் ஏற்பட்டால் என்ற வகையில் கூறி அவர் அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே இது சர்ச்சைக்குரிய கருத்தாக இல்லாவிட்டாலும் இது உட்கார அது விழுந்தது என்பார்களே, அது போன்ற ஒரு சூழலாக இது தற்போது பலரால் பார்க்கப்படுகிறது. எனவே அந்த வகையிலே ஜேடி வான்ஸ் தற்போது ஒரு பரபரப்பு தலைப்பு செய்தியாக அமெரிக்காவிலே மாறி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். நிக்கிதா.